சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்கள் டெட் தேர்வர்களுக்கான தகுதி தேர்வு ரத்து உட்பட 3 கோரிக்கைகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை செவி சாய்த்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் சங்கம் கடந்த 9 நாட்களாகவும் இடைநிலை ஆசிரியர் அமைப்பு மற்றும் 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் 7வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சங்க நிர்வாகிகளிடம் போராட்டத்தை முடித்துக் கொண்டு கலைந்து செல்லுமாறு திருவல்லிக்கேணி காவல்துறை துணை ஆணையாளர் சேகர் தேஷ்முக் சஞ்சய் அறிவுறுத்தினார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த ஆசிரியர் சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என உறுதி தெரிவித்தனர். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எங்கள் திறமையை நிரூபித்த ஆசிரியர்கள் ஒன்றுக்கு 2 முறை 2013, 17 பல தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவங்க. நாங்கள் உண்மையான அதிகாரம் பெற்ற அரசு சொன்ன அத்தனை தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடிய எங்களுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் நிதி இல்லைன்றீங்கள அந்த 12,000 2,000 குறைச்சிட்டு கூட 10,000 ரூபாய் சம்பளத்தில் கொடுங்க, ஆனால் பணி பாதுகாப்போடு கொடுங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்லி உடனே இன்று இரவுக்குள்ளே அவங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. இதனிடையே 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர்கள் தங்களது முக்கிய கோரிக்கையான அரசாணை எண் 149 ரத்து செய்ய அரசு முன்வந்திருப்பதாக தெரிவித்தனர். இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மேலும் 2 கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை உறுதியளித்திருப்பதாகவும் போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியின் போது டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் ஒரு தகுதி தேர்வு எழுத வேண்டுமென கட்டாயப்படுத்தி அரசாணை எண் 149 போடப்பட்டது. இதனை ரத்து செய்ய வேண்டுமென ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராடி வந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.